Morning Moon. எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் மூன் சேனலில் மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது இன்றைக்கி வந்து ஒரு லேப்டாப் ஷாப்பை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய யூஸ்டு லேப்டாப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதாவது நான் வந்து என்னோடய ப்ரொஃபஷனல் ஐடி ப்ரொஃபஷனல் கிட்டத்தட்ட வந்து 16 இயர்ஸாக நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா புது லேப்டாப் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 50% ஆஃப் யூசர்ஸ் வந்து யூஸ்டு லேப்டாப் வாங்குகிறாங்க. அந்த யூஸ்டு லேப்டாப் வந்து நிறைய பேர் வாங்கும்போது சில டவுட்ஸ்லாம் இருக்கலாம். ஏன்னா யூஸ்டு லேப்டாப் வாங்கும்போது பேட்ரி ப்ராப்ளம் வரும், இல்லை வாங்கிட்டு ஒரு வருஷத்துலேயே நிறைய மதர் போர்டு இஷ்யூ வரும், ரேம் இஷ்யூ வரும். இந்தமாரி நிறைய டவுட்ஸால் நிறைய பேர் யூஸ்டு லேப்டாப்பே வாங்காமல் புது லேப்டாப் வாங்குவாங்க. இப்போ புது லேப்டாப்புக்கும் யூஸ்டு லேப்டாப்புக்கும் என்ன ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ்னால், புது லேப்டாப்னால் நீங்கள் வந்து ஒரு குறைஞ்சதும் வந்து கத்தார் ரியாலில் ஒரு 2500 ரியால்லேருந்து 3500 ரியால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். ஆனால் யூஸ்டு லேப்டாப்பில் நீங்கள் மினிமம் ஒரு 1200 1300 யூஸ் பண்ணாலும் பட் அது ஒரு 5 இயர்ஸ் ஒர்க் ஆகிற அளவுக்கு ஒரு யூஸ்டு லேப்டாப், நல்ல ஒரு குவாலிட்டியான லேப்டாப், லைட் யூஸ்டு லேப்டாப் நம்ம சொல்லலாம். இப்போ ஆப்பிள் லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கத்தாரில் வந்து ட்ரெண்டிங்கில் நிறைய பேர் யூஸ்டு லேப்டாப் ஆப்பிள் லேப்டாப் அதிகமாக வாங்குகிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டெல்லு, ஹெச்பி. இப்போ யூஸருக்கும் நியூ ஒன்றுக்கும் என்னப்பா மேஜர் டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஸருக்கும் நியூ ஒன்றுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னால், இப்போ வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அப்டேட்டட் இருக்கிறது நியூ லேப்டாப்பில் வரலாம். ஆனால் யூஸர்லேயும் அவ்வளோதான் அப்டேட்டடோடு தான் இருக்கும். இன்னும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் வரும்னா 5th ஜென்ரேஷன், 6th ஜென்ரேஷன், 9th ஜென்ரேஷன் இன்டெல்லோட அந்த அதாவது ஒரு வெர்ஷன் சொல்லுவோம். இப்போ அப்படியே ஐஃபோனில் வந்து 16 Pro Max, 14 Pro Max, 15 Pro Max அப்படின்னு சொல்கிறோமே தவிர, அதேமாரி இன்டெல் ப்ராசஸர்லேயும் வந்து 3rd ஜென்ரேஷன், 4th ஜென்ரேஷன், 5th ஜென்ரேஷன், 9th ஜென்ரேஷன், 10th ஜென்ரேஷன், 11th ஜென்ரேஷன், அதாவது ஒரு ஜென்ரேஷனாக ப்ராசஸரை வேரியேஷன் நிறையவே இருக்குது. ஒரு ப்ராசஸர்லேயும் என்னென்ன வேரியேஷன் ஏற்படும்னா, ஒரு 4 கோர் ப்ராசஸர், அதோட த்ரெட்டு, அதோட பர்ஃபார்மன்ஸு, இதெல்லாமே டிசைட் பண்ணுறது ப்ராசஸர் தான். அதாவது கம்ப்யூட்டரு, லேப்டாப்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ராசஸர் வந்து ஒரு ஆர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் தான் நம்ம ரேமும் சொல்ல முடியும். ரேண்டம் அசஸ் மெமரிங்கிறதால அது வந்து ஒரு ரேண்டமாக நம்ம வந்து மவுஸை எடுத்து இப்படி எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அதெல்லாம் ரேண்டமாக அசஸ் ஆகிறதால தான் அது ரேண்டம் அசஸ் மெமரின்னு சொல்கிறோம். அடுத்தது ஹார்ட் டிஸ்க்குங்கிறது ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். இப்போ வந்து ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சிப் ஸ்டோரேஜாக மாறிடுச்சு. இந்த சிப்பு ஸ்டோரேஜு, இந்த ரேமு இதெல்லாம் தான் லேட்டஸ்ட்டு DDR1, DDR2, DDR3, DDR4ன்னு DDR5 வரையும் அப்டேட் ஆகி DDR6 வரையும் அப்டேட் ஆகி போயிட்டே இருக்குது. அதேமாரி ப்ராசஸர்லேயும் பார்த்திங்கன்னா இன்டெல் i3, i5, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா i9 வரையும் வந்துருச்சு, i7 வந்துட்டு இந்தமாரி நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. இதில் வந்து ஜென்ரேஷன் வேரியஸ் தான். வாங்க யூஸ்டு லேப்டாப் பார்க்கலாம். அதாவது மக்களே, இப்போ நம்ம யூஸ்டு லேப்டாப் ஷாப்பில் இருக்கோம். இப்போ ஒரு ஆப்பிள் லேப்டாப் பார்த்துட்ருக்கோம். இது வந்து ஒரு மேக்புக் ப்ரோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லு வந்து டச்சு. அதாவது நம்ம சவுண்டு, பிரைட்னஸ்ஸு, மீடியா ஃபங்க்ஷன் எல்லாமே டச்சில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். இது வந்து மேக்புக் ப்ரோ. இந்த மேக்புக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா 2019லேருந்து ஒரு வேரியேஷனான ஒரு லேப்டாப். அதாவது இது ஒரு சீரியஸ் சொல்லலாம். 2017, 2019, 2020ல் மேக்புக் ப்ரோ வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்தப்பே DDR3ல் தான் வந்தது ரேமு. ப்ளஸ் இதோட ப்ராசஸர் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் டயத்துலேயே i5 அண்டு i7 2 ப்ராசஸர் இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க. இதில் வந்து டச்சும் இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க, டச்சு இல்லாமல் இன்ட்ரொடக்ஷன் பண்ணாங்க. இந்த டச்சில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ இது எல்லாமே இங்கே வந்து காமிக்கும். இந்த டேஷ்போர்ட் மாரி ஒரு டச்சில் காமிக்கும். ப்ளஸ் இங்கே பாருங்கள் லிங்க்டின் இருக்குது. நீங்கள் என்னென்ன டிஸ்பிளேயில் பார்க்குறீங்களோ அது எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்பிளே டச் ஸ்க்ரீனில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதில் வந்து நீங்கள் சவுண்டை ரைஸ் பண்ணிக்கலாம், சவுண்டோட வேல்யூமை கம்மி பண்ணிக்கலாம், எல்லாமே இந்த டச்சிலே நீங்கள் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், இது எல்லாமே நம்ம வந்து இந்த டச்சு டேஷ்போர்டில் நம்ம பண்ண முடியும். இது வந்து மேக்புக் ப்ரோ. இதோட மாடல் வந்து பார்த்திங்கன்னா 2019ல் இன்ட்ரொடக்ஷன் பண்ணது. இதோட கான்ஃபிகரேஷன் நம்ம பார்ப்போம். இதோட கான்ஃபிகரேஷன் வந்து கிராஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5 GB இன்பில்டு கிராஃபிக்ஸு. இன்டெலோட கிராஃபிக்ஸ் 655 GPU. இதோட ப்ராசஸர் என்னென்னு பார்ப்போம் வாங்க. இது மேக்புக் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ராசஸர் வந்து கோர் இன்டெல் i7 ப்ராசஸர், 2.8 GHz கிளாக் ஸ்பீடு ப்ராசஸரோட ஸ்பீடு. ப்ளஸ் இது வந்து ஒரு 4 கோர் ப்ராசஸர். மேக்ஸிமம் வந்து இதோட த்ரெட்டோட மெமரி L2, L3 கேட்சுன்னு சொல்லுவாங்க. இந்த L2, L3 கேட்ச்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 MB L3 கேட்சு, ஹைபர் த்ரெட்டிங் டெக்னாலஜி. அதாவது நம்ம Pentium 4ல் முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம், HT டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. அந்த HT டெக்னாலஜி i7லேயும் நம்ம வந்து இன்டெல் வந்து அதை வந்து அப்டேட்டடாக வச்சுருக்காங்க.
ஹைபர் த்ரெட்டிங் டெக்னாலஜி ப்ளஸ் 16 GB ரேம், DDR3 ரேம் இது. ப்ளஸ் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒன்ஸ் ஆஃப் டைம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பிசிலாம் பார்க்கும்போது இன்டெல் ப்ராசஸர் செல்ரான் பார்த்துருப்போம். அப்புறம் இன்டெல் செல்ரான்லேருந்து வந்தது தான் Pentium 3, Pentium 4 பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆகி கோர் டு டியூவல் கோர்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்டேட் ஆகி i3, i5, i7ன்னு வந்துச்சு. இப்போ வந்து i7 மேக்புக் ப்ரோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதாங்க டெக்னாலஜியோட வேரியேஷன் ஆஃப் ஒரு இயருக்கும் நம்ம வந்து ஹார்ட்வேர் டெக்னாலஜி எந்த அளவுக்கு அப்டேட் ஆகுது பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா i7 ப்ளஸ் இதோட 4 கோர் ப்ராசஸர். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த 2017, 2018, 2019, 20 வரைக்குமே எல்லாமே இன்டெல் ப்ராசஸர் தான் வந்து ஆப்பிள் வந்து பயன்படுத்தின ப்ராசஸர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ப்ராசஸரே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. M1, M2, M3ன்னு வந்துட்டுருக்கு. இப்போ இந்த மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது பார்த்திங்கன்னா யூஸ்டு லேப்டாப்பில் மேக்புக் ப்ரோ இந்தமாரி வேரியேஷன் ஆஃப் மாடல் 2018, 19லாம் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூசர் லேப்டாப்பில் இது வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து 2000 ரியால் சொல்கிறாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக மினிமம் 1900 ரியால்லே உங்களுக்கு இது வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். இது நான் இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு கூட நான் கேட்டு உங்களுக்கு சொல்லுவேன். இந்த லேப்டாப் யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இந்த லேப்டாப் நான் வாங்கி தருவேன். ஓகே மக்களே, அடுத்த லேப்டாப் பார்ப்போம். இந்த டெல் லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா i5 7th ஜென்ரேஷன் ப்ளஸ் 16 GB ரேமு. உங்களுக்கு வந்து ஷேர்டு கிராஃபிக்ஸ் தான் வரும். ப்ளஸ் வந்து 512 GB SSD ஹார்ட் ட்ரைவ். இது எல்லாமே சேர்ந்தே 850 ரியால் கிடைக்குது. இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா டியூவல் வெப்கேமு, டியூவல் மைக் இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் லேப்டாப்பு. எல்லாமே வந்து கொஞ்சம் லைட் யூஸ்டு லேப்டாப் தான். இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டோடு இருக்குது பாருங்கள். 7th ஜென்ரேஷன் 850 ரியால் கிடைக்குது. இது ஒரு லேட்டிடியூட் மாடல் தான். இது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸான லேப்டாப்பு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா HP இருக்குது பாருங்கள், எலைட் புக்கு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா i5 8th ஜென்ரேஷன். இதுவும் வந்து 16 GB ரேமு. இதுலேயும் பார்த்திங்கன்னா HDMI போர்ட்டு, USB, லேட்டஸ்ட்டு C போர்ட்டு வரையும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1500 ரியால் i5. இதுவும் வந்து நல்ல ஒரு i5 கோர் V Pro ப்ராசஸர். இதுவும் எலைட் புக்கு. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் இங்கே லேப்டாப் வந்து அவைலபிலிட்டியில் இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது லேப்டாப் யூஸ்டு லேப்டாப் வாங்கணுன்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கீழே மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் உங்களுக்கு லேப்டாப் இங்கே எங்கள் ஷாப்பில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இதுவும் வந்து i5 ப்ளஸ் வந்து இங்கே நம்ம வந்து லேப்டாப்லாம் நம்ம சர்வீஸும் பண்ணுறோம். அதாவது லேப்டாப்பில் உங்களுக்கு வந்து பேட்ரி இஷ்யூ, இல்லை ரேம் இஷ்யூ, லேப்டாப்பில் உள்ள ஃபேன் ப்ராப்ளம், மதர் போர்டு ப்ராப்ளம், டிஸ்பிளே வரல, பவர் ஐசி இஷ்யூ, ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ப்ரோக் ஆகிடுச்சு, இந்தமாரி இஷ்யூஸ்லாம் இருந்தால் கூட எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானே வந்து சர்வீஸ் பார்க்குறேன். உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக சர்வீஸ் பண்ணி கொடுப்பேன். அதேமாரி விண்டோஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, MS ஆஃபீஸ் இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, அடோப்பு, PDF எல்லா சாஃப்ட்வேருமே நான் இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுப்பேன். கீழே வந்து என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம். நான் வந்து ஃப்ரைடே, சாட்டர்டே ப்ளஸ் வீக்கெண்டு ஹவர்ஸ் வந்து ஆஃப்டர் 6 o'clock கூட நான் வந்து உங்கள் லேப்டாப்பு நீங்கள் என்னென்ன பிரச்சனை இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் சர்வீஸ் ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். மக்களே, ப்ராசஸர் பாருங்கள். இதுதான் நம்ம சொல்கிற i5 i3 ப்ராசஸர். இது வந்து i3 4150 3.58 GHz. இந்தமாரி தான் லேப்டாப்லேயும் நமக்கு வந்து ப்ராசஸர் இருக்கும். இந்த ப்ராசஸர் பாருங்கள், கோர் டு டியூ. இது நான் எதுக்கு காமிக்கிறேன்னா, நிறைய பேருக்கு ப்ராசஸர் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதோட அதாவது நம்ம சொல்கிற கோர்ஸு, த்ரெட்டு, L1 L2 கேட்சு, இது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கும். அதுக்காக தான் நான் ஜஸ்ட் லைக் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக எடுக்கிற வீடியோன்னு வச்சுங்களேன். அதாவது i5 4570 3.2 GHz. எல்லா ப்ராசஸரும் வந்து பார்த்திங்கன்னா மலேசியன் மேடு, ப்ளஸ் இன்டெல் வந்து டிசைன்டு ப்ளஸ் அசம்பிள்டு. இது எல்லாமே இன்டெலோட மெயின் இதுதான். இது எல்லாமே ப்ராசஸர். இது வந்து நம்ம வந்து ஒரு லேப்டாப்லேயும் ரீப்ளேஸ்மெண்ட்லாம் நிறையா பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து சிப் லெவல் சர்வீஸும் நாங்கள் நல்ல ஒரு ரீசனபிள் காஸ்ட்டில் பண்ணித்தரோம். i7 4790 வியட்நாம் இன்டெல் ப்ராசஸர். இப்படி தான் வந்து லேப்டாப்புக்குள்ளே இருக்கிற ப்ராசஸர் இதுதான்.
ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது சிப் லெவல் சர்வீஸ் ப்ராப்ளம் இருக்குது, மதர் போர்டு ஓவர் ஹீட் ஆகுது, இல்லை பயாஸில் ஏதாவது எரர் இருக்குது, பயாஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும். டெல்லு, ஹெச்பி, மேக்புக் ப்ரோவில் நாங்கள் வந்து ரொம்ப ஃபெமிலியர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ்லாம் இங்கே இருக்காங்க. 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டெக்னிக்கல் பர்சன். அதனால் அவங்களுக்கு வந்து இந்த கிராஃபிக்ஸ் ஐசிலாம் வந்து ப்ளோ பண்ணி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது, இந்தமாரி கிராஃபிக்ஸ் ஐசி இஷ்யூ இருந்து டிஸ்பிளேயில் ப்ராப்ளம் வரலாம். இன்னொன்று பவர் ஐசியில் இஷ்யூ இருந்ததுன்னா டிஸ்பிளேயே வராது. இந்தமாரி லேப்டாப்பில் சின்ன சின்ன இஷ்யூஸ் நிறையா இருக்கும். அதனால் நீங்கள் லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணாமல் அதை த்ரோ பண்ணிட்டு புதுசு வாங்கணுன்னு நிறைய பேர் வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த லேப்டாப்பை ரிப்பேர் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட டெக்னாலஜி நிறையா இருக்குது. அதனால் கண்டிப்பாக உங்கள் லேப்டாப்பில் என்னென்ன இஷ்யூஸ் இருந்தாலும் எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள். கீழே என்னோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். சிப் லெவல் சர்வீஸ் ரீசனபிள் காஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு தரமான சர்வீஸ் வந்து எங்களால் கொடுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். Morning Moon.